எவ்வளவு நீளமாக எவ்வளவு சுத்தமாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா வெயில் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸில் இவ்வளவு அன்பு வச்சுக்கிறோம்டா பாருங்க. அட்வென்ச்சருக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தயாராகுங்க. அதான் திருவோணமலையாடா இது என்று கேட்பீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. இரவு நேரத்தில் வந்தால் இது வேற ஒரு லைஃபாக இருக்கும். எக்கச்சக்க வெளிநாட்டுக்காரன் இந்த இடத்துல குளிச்சு கொண்டிருக்கணும். சன்பாத் எடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. வெள்ளக்காரெல்லாம் ரொம்ப இவ்வளோ வடிவாக இருக்கு பாருங்க. இந்த கடற்கரை எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம்பாங்க. இரவில் லைட்னிங் எல்லாம் போட்டு திருவோணமலைக்கு வந்து கணக்கு விஷயங்கள் செய்யணுமெண்டு எங்களுக்கு ஆசை. ஸ்னோக்லிங் செய்யணுமெண்டு விரும்புகிறோம். ஸ்னோக்லிங்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 18,000 அப்படி வருது. எல்லாமே ஆசை தான். அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கு பணம் என்ற ஒரு காகிதம் இருந்தால் சரி தள்ளி விடுவோம். இலங்கைக்கு வந்தால் என்ன பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். நீங்கள் இப்படியான விஷயங்களும் இலங்கையில் இருக்குது. என்ன சம்பவம்ண்டா ராசாத்தி கராச்சில் நிற்கிது. 16வது நாள். ஒவ்வொரு நாளும் பிக் பாஸ் மாதிரி தான் போகுது. நேரம் 11வது நாள் காலை. இன்று 16வது நாள். பொடியங்கள் எல்லாரும் சோர்ந்துட்டாங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தின் 16வது நாள். நாங்கள் திருகோணமலை நகரில் நிற்கிறோம். திருகோணமலை நகரில் தமிழ் ப்ரோஸ் திறந்த எங்களோட நண்பர் திறந்த உடுப்பு கடைக்கு முன்னால் தான் நிற்கிறோம். நேற்றிரவு நாங்கள் இங்கே வந்தாங்க. இரவு முழுக்கிழமை வந்து இங்கே தான் பார்க்கிங் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு அப்படியே படுத்துட்டு அதோட கடை திறப்பு விழாவும் வந்து சிறப்பே முடிவடைந்தது. இந்த பயணத்தில் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டது எங்களுக்குமே வந்து சந்தோஷம். அடுத்ததாக நாங்கள் இங்கே இருக்கிற திருகோணமலையில் இருக்கிற அடுத்தடுத்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து போகிறோம். இப்படியுமே வந்து திருகோணமலையில் 2 அல்லது 3 நாட்கள் வந்து நிற்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவ்வளவு இதுலேயும் வந்து உடனே டூரிஸ்ட் பிளேஸ்ன்ட்டு வரைக்கும் வந்து எல்லாரும் போகிற இடம் வந்து திருகோணமலை தான். அதனால் கணக்க விஷயங்கள் செய்ய இருக்குது. எல்லாமே செய்து முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் போவோம். திருகோணமலை மக்களின் அன்புக்கு மிக்க 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 நன்றி. நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து இந்த வேன் எங்களுடைய ராசாத்தி இதை வந்து வேனை வந்து வீடாக மாற்றிருக்கிறோம். எங்களோட ராசாத்திலாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுடைய பயணத்தின் 16வது நாள் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அதோடு நாங்கள் போன வருஷம் வந்து ஆட்டோவில் இலங்கை பூரா வந்து 39 நாட்கள் வந்து போயிட்டு வந்த நாங்கள் என்றைய வந்து இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இப்போ நேரடியாக அடுத்த இடத்துக்கு போவோம் வாங்க. நண்பர் தமிழ் ப்ரோஸ்ன்ற கடையிலேருந்து விடைபெறுகிறோம். ஆனால் திருகோணமலையிலேருந்து விடைபெறையில் கடையிலேருந்து தான் விடைபெறுகிறோம். கால் பண்ணுறேன். ஏன் இப்போ 2-3 நாளைக்கு அடிக்கிறேன். பாய். ராசாத்தி சரியான வெயிலப்பா. நாங்கள் மண்ணற வெயிலன்னு நினச்சினாங்களா? நான் திருவோணமலை வெயிலாக கிடையாது. திறப்புங்க. ரைட் வலிக்கிடுவோமா? படி எங்களை பசிக்குது. திருவோணமலை சரியான வெயிலாக கிடையாது. கொடுக்க எல்லாரும் வர்றேன். கணக்கு பேர் வர்றேன். இப்போ நாங்கள் இப்படியோ வந்து திருகோணமலை கடற்கரைக்கு போக போகிறோம். நல்ல அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளியல் ஒன்றை போட்டுட்டு காதலே காதலனே திருகோணமலை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இதெல்லாம் குளிக்க போகிறோம். என்ன மடியில் நித்திர விடுறாங்க படியங்க. அடிக்கருப்பு நிறத்திலகே ஹாய் இல்லை ஒன்றுக்கு ஒரு அண்ணன் கையாட்டிட்டு போனவர். ரைட். இதில் எங்களோட வெஹிக்கிளை வந்து அங்கால வந்து பார்க்கிங் இருக்குது. அதில் நிப்பாட்டிட்டு குளிக்கலாம். முதல் ஒரு நாள் இதுக்கு வரைக்கும் நான் திருவிழா கோலம் மாதிரி இருந்தது. எப்போன்ட்டு ஞாபகம் இல்லை. வரைக்கும் ஞாயிறுகள்லாம் அப்படி தான் இருக்கும் போல். இதில் வந்து அப்படியோ எங்களோட வாகனத்தை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியோ போய் குளிக்கலாம். நாங்கள் இப்போ திருவோணமலை கடற்கரைக்கு வந்து கிட்டம் ராசாத்தி நிற்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சு கொண்டிருக்கணும். அதோட அதில் அந்த போட்டுகள் நிற்கிது பாருங்க. அதில் போட்டுகள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுகளில் வந்து பார்ட்டி செய்யணும். மற்றது எங்கேயும் உங்களை கூட்டிக் கொண்டு போகணும்.
அப்படியான விஷயங்கள் வந்து இதில் நடக்கும். அதோட நேவி போட்டும் வந்து பாதுகாப்பு நிற்கிது. இங்கால இருக்கிற கடற்கரையில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு நீளமாக எவ்வளவு சுத்தமாக இருக்குது. இங்கால கடற்கரையில் பாருங்கள், எல்லாருமே வந்து இதில் குளிக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த கரையில் உங்களுக்கு வந்து லைஃப் சேவிங் இருக்குது. உங்களுக்கு உயிர் ஆபத்துகள் எதுவும் ஏற்படுமா என்றால் வேல் வந்து உங்களை காப்பாற்றிக்கணும், அதில் பார்த்துக்கொண்டே இருப்பினோம், அப்போ பிரச்சனை இல்லை. அதோட இதில் அந்த கயிறு கட்டி இருக்குது தானே, இந்த கயிறு கட்டி இருக்கிற இடத்த தாண்டி நீங்கள் போய் குளிக்கலாது. குளித்தா உடனே விசில் அடிப்பினோம், அதை தாண்டி வேற சொல்லி அப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சில அங்கே ஆல்பமாக போனால் உயிர் ஆபத்துக்கள் ஏற்படும்ன்ற ரீதியில் வந்து அப்படி சொல்கிறது. இதெல்லாம் இந்த திருவோணமலை என்றாலே கடலுக்கு என்னென்னு சொல்கிறது, கடற்கரை என்றால் திருவோணமலை அப்படின்ற மாதிரி இருக்கும். கணக்கு கடற்கரை இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல குளிக்க போகிறோம். நாங்கள் விடியவும் குளிச்ச நாங்கள் இப்போ இந்த இடத்துல வரைக்கும் வந்து தனியாக இதுதான் திருவோணமலை கடற்கரை இப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் தானே. அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஒன்று வராது. அதுக்காண்டி நாங்கள் இந்த கடற்கரையில் இறங்கி குளித்து காட்டுறோம். நாங்கள் விடிய ஏற்கனவே நாங்கள் அங்கே தமிழ் ப்ரோஸ் கடையில் முழுகிட்டோம். இருந்தாலும் திருப்ப அந்த உணர்வு எப்படி இருக்குமென்று பகிர்ந்து கொள்றதுக்காண்டி உங்களுக்காக குளிக்கிறோம். அப்படி தான் போகிற இடங்களையும் சில வேளை இப்போ ட்ரிப்பில் வந்து ஒரு 2 தரம் முழுகிறோம், 3 தரம் முழுகிறோம் அப்படின்ட்டு போய்கொண்டே இருக்கு. கஜண்ட குதியலை பாருங்கப்பா, ஐயோ சிவப்பு மஞ்சள் கொடி பறக்குது. அதில் இதால் போனால் கோணேஸ்வரம் கோயிலுக்கு போகலாம். இதில் லைஃப் ஜாக்கெட்டும் வச்சிக்கணும், தேவையான இதில் ரெண்டுக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க பேர் நாங்கள் நினச்சோம் இந்த நாங்கள் மட்டும் தான் குளிக்க நிற்கிறோம்னு பார்த்தா இங்கே வந்து கணக்க பேர் வந்து குளிச்சு கொண்டு நிற்கிறோம். எப்படி கடற்கரைண்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெக்கைக்கு குளிக்க நல்லா தான் இருக்கும். பளிச்சண்டு இந்த இது எங்க எடுத்த நீங்க ரோஸ் கலர்? இது வந்து பீச் ஷாட். நல்ல அந்த பேர்ல் பெயிண்டர் இடத்துல வாங்க. ஜிங்கு ஜிங்கா கலர் போடுவீங்க என்ன? பளிச்சண்டு எங்கள தெரியாடியும் ஷார்ட்ஸ் தெரியாட வந்து. வீடியோ வீடியோ பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்படி கண்ணாடி மாதிரி தான் கிடக்கு. கீழே மணல் எல்லாம் வந்து வடிவா தெரியுது. இங்கால பகுதியில் அதான் அந்த ஸ்னோக்லிங்ஸ் கீழே அந்த பாறைகள் பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து இந்த ஃபேமஸான கடற்கரைகள் இங்கால இருக்குது. நாங்களும் கட்டாயம் ஸ்னோக்லிங் செய்வோம். அதோட பிஜினிஸ்லேண்ட் போவோம். பிஜினிஸ்லேண்ட்லேயும் ஸ்னோக்லிங் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்பா அடிக்கிற வகைன்னா குளிரப்பா குளிர் நல்லா இருக்கு. ஒற்று கல் இல்லை, அப்படியே மணல்னா அப்படி மணல், கால் ஒன்றும் குத்தையெல்லாம் அவ்வளவு நீட்டாக இருக்குது. அதோட கடல் பாசிகள் கடல் குப்பைகள் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு. இந்த ஃபோனுகளை கொண்டு வந்துக்கிறீங்க. இனி அந்த கோபுரோக்களை தூக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அட்வென்ச்சருக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தயாராகுங்க. அதான் ஃபோன் பாதுகாப்பு இல்லை, அதனால நாங்கள் வேலைக்கு கோபுரோவை தூக்க வேண்டிய நேரம் வந்துடும். நாளைக்கு இன்றைக்கெல்லாம் தூக்கிடுவோம். நல்லா இருக்கு அடிக்கிற வெக்கைக்கு குளியலாண்டு போகணும். ஆனால் பெரிய அந்த மற்ற கிடக்கிற மாதிரி வெக்கை இல்லை, பெரிய அலையண்டு இல்லை, அமைதியாக இருக்கு. கல்லுல என்னன்னு சொல்ல, கல்லுகள் வந்து கீழே குத்தையில, டஸ்ட்டுகள் இல்லை. நெடுகளும் நாங்கள் ட்ரிப்பில் முழுகிட்டு அப்படியே மயக்கத்தில் படக்கிறது நடக்கும். ஃபோன் போச்சு வந்து அடுத்த செலவு. தயவு செய்து கொண்டு வச்சுட்டு வருவா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா வெயில் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸில் இவ்வளோ அன்பு வச்சுக்கிறேன்டா பாருங்க. நல்லா குளிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் எங்களை குளிக்கிற இடம் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து குளிச்சுட்டு அப்படியே
அடுத்தது வந்து சாப்பிட போகிறோம். விடியலேருந்து சாப்பிடல, சாப்பிட்டுட்டு போக போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு. அப்படி இந்த அவசியம் குளிச்சது குளிச்சதா? குளிச்சா நல்லா இருந்தது. என்ன சோகம் இல்லை, இந்த குளிக்க வச்சு நித்திரவில் அடுத்த மயக்கம் தானே. குளிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு நித்திரை கொண்டு வரும். அடுத்த எங்கே போகிறீங்க? போவோம். டவுன் அடிக்கு வந்த நாங்கள் சாப்பிட்றாங்க. மதிய சாப்பாடு இல்லை, காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றாங்க. வேறு இடங்களில் பார்த்தா வந்து கேட்குறது மட்டும்தான் தெரிவிக்கணும். இங்கே பார்த்தீங்களா எல்லாத்தையும் வச்சுக்கணும், தேவையானதை எடுங்க. நன்றி. இதை காண இல்லையா? தனியாக தெரிஞ்சிருக்குவே. தனியாக தெரிஞ்சிருக்கும். இதால் போயிட்டு அதுலேயும் பார்த்துட்டு அப்படியே அங்கே போயிட்டு அதில் போயிட்டு அப்படியே வந்து அப்படி ஒரு வீடியோ போட்டு தான் ஃபைனல் பண்ணுவோம். எப்படி எங்கே அடுத்தது அலெக்ஸ் தோட்டம், அலெக்ஸ் தோட்டம் அங்கே இல்லை. இதுக்கா ஸ்கூபா டைவிங் எதுக்கா அவங்களுக்கு எனக்கு தெரியுமா? எனக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார். இப்போ பேசி பார்ப்போம். இப்படி நீங்கள் இந்த இதுக்குள்ளே டவுனுக்குள்ளே இருந்தீங்கன்னா நாங்கள் வச்சு பார்ப்போம். இல்லை, நாங்கள் டவுனுக்குலாம் நிற்போம். அலெக்ஸ் கார்டின்னு சும்மா போய் பார்க்குறாக்காண்டி இப்போ இப்படி ஒரு இடம் இருக்குன்னு காட்டுறாக்காண்டி. இங்கே எங்களோட டவுனில் சந்திக்க வந்திருக்கிறார். சந்தோஷம். வந்து இதில் சந்திச்சுட்டு ஏதாவது உதவி என்ற சொல்ல சொன்னவர். அதோட நாங்கள் ஸ்னோக்லிங் மற்றது இது டால்ஃபின் போச்சிங் அதுகள் செய்ய போகிறோம். அதுகளுக்கு யாராவது நீங்கள் ட்ரிங்கோமலியில் இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி படகு வச்சு இப்படி விஷயங்கள் செய்கிறீங்களா தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் செய்கிறதுக்கு வந்து ஆவலாக இருக்கிறோம். நாங்கள் இங்கால அலெக்ஸ் கார்டன் என்ற இடத்துக்கு வந்துருக்கிறோம். அலெக்ஸ் தோட்டம். இது வந்து வெள்ளைக்காரருக்கு ஃபேமஸான இடம். இந்த பீச்சில் எல்லாம் அதிகளவான வெள்ளைக்காரராக நிற்பினோம். இந்த கரையில எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எல்லாமே வந்து கணக்கு வெள்ளைக்காரராக நடமாடிக்கிட்டு திரியினோம். இப்போ நாங்கள் அந்த பீச் அடிக்கு தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸுகள் எல்லாம் வந்து அவ்வளோ விலையாக இருக்கும். அதோட எக்கச்சக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்கள். இங்கே பகுதி அதிகளவான ஃபாரினர்ஸ் தான் காணக்கூடிய மாதிரி இருக்கு. திருவோணமலையாடா இது என்று கேட்பீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. ஹலோ காய்ஸ், இங்கே வேணுங்க எப்படி இருக்காண்டு. கரையெல்லாம் பாருங்க இவ்வளவு கடைகள் வெளிநாட்டவரை கவர மாதிரி தான் இருக்கும். அதோட இதில் பெருசாக வீடுகள்ன்றதை தவிர அவ்வளோ ஹோட்டல்ஸ் தான் இருக்கு. ஹோட்டல்ஸ், பார். இரவு நேரத்தில் வந்தால் இது வேற ஒரு லைஃபாக இருக்கும். எங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேத மசாஜ்கள் அப்படி எல்லாம் வந்து கணக்க விஷயங்கள் இருக்கு. வெள்ளைக்காரர் என்னத்தை விரும்பினோமோ அதை வெயில் வந்து கொடுப்பினோம். இடத்துக்குள்ள வர இருக்கிற எல்லாருமே வந்து எங்களுடைய வாகனத்தை வித்தியாசமாக பார்க்கணும். என்னடா இப்படி வருதுண்டு. பார்த்தீங்கன்னா நேர கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இது பொதுமக்கள் பிள்ளைங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்காள பகுதிகள்னா ஒவ்வொரு ஹோட்டல்ஸுக்கும் ஒவ்வொரு பீச் சைட் ஒன்று இருக்குது. இந்த பகுதியில் தான் வந்து பொதுமக்கள் வரக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து காவலர் ஒன்று வச்சுக்கணும். அதோட அங்காள பார்த்தீங்கன்னா அதில் பெரிய போர்டு ஒன்று இருக்கு. வாவ், எல்லா கடலும் இங்கால திருவண்ணாமலையில் கடல் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெளிநாட்டுக்காரரான் இந்த இடத்துல குளிச்சு கொண்டிருக்கணும். மேல பகுதியில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், முழுக்களுமே வந்து வெளிநாட்டவர்கள்லாம் இந்த இடத்துல நிற்கணும். அதோட ஜெஸ்கி, ஸ்கூபா, அந்த மசாஜ்கள் அப்படியான விஷயங்களை வந்து இதில் செய்வினோம். கரையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஹோட்டல் இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டலுண்ட இங்கே பீச் சைடுண்டே அந்த ஹோட்டலுக்கு உரிமையானதாக இருக்கும். இவ்வளோ மாவட்டங்களையும் நாங்கள் முதலாவதாக திருகோணமலை மாவட்டம் தான் சுற்றுலா பயணிகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக காணப்படுது. அதோட இப்போ சீசன் என்றும் சொல்லி கொண்டிருக்கணும். வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து சன் பாத் எடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. வெள்ளைக்காரெல்லாம் வந்து அவளுக்கு இந்த சம்மரண்டா வந்து இனிமேல் நல்லா
சைடில் இந்த டேபிள்ஸ் எல்லாம் போட்டு நைட் பார்ட்டிஸுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். இரவு நேரங்களில் வந்து இங்கே இன்னுமே வந்து ஸ்பெஷலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ஸ் எல்லாம் கூடவே இருக்கும். கூடுதலாக வெளிநாட்டவர் என்ன விரும்பினமோ அவ்வளோ விஷயத்தையும் வந்து இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு வந்தாலே நீங்கள் அந்த ஸ்னோக்லிங்ஸ் அது எல்லாமே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான பேக்கேஜஸ் என்னண்டு இதில் எக்கச்சக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. செய்யலாம்னு போட்டிருப்பாங்க. டிஸ்கவர் ஸ்கூபா டைவிங், மற்றது ஃபன் ட்ரைவ்ஸ், இது எல்லாமே ஸ்னோக்லிங் டூர்ஸ், டால்ஃபின் வேல் வாட்ச், இது எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் வந்து வேறு வேறு வித்தியாசப்படும். இது வந்து நாங்கள் இதில் கண்ட ஒரு ஹோட்டல் இதை தான் காட்டியிருக்கிறோம். இது கரை ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ ஹோட்டலான அவ்வளோ வடிவாக இருக்குது. வேறுங்க இந்த கடல் கரை வேறு லெவல். இதில் பாருங்க ஜெஸ்கி எல்லாம் வந்து செல்ஃப் ட்ரைவ் குடிக்கணும். இங்கே பக்கத்தில் இப்போ அண்ணன் வந்து ஏதோ ஒரு போட்லேருந்து வந்து ஒரு ஓடி காட்டினா இப்படி நாங்கள் ஓடலாம் வந்து ஒரு ஆசையை தோன்றக்காண்டி இதில் ரவுண்ட் ஒன்று அடிக்கிறேன். என்ன நடந்தாலும் நாங்கள் ஓட மாட்டோமே. என்ன நான் நினைக்கிறேன் ஒரு காமத்தியாத்துக்கு 8,000 9,000 பேர் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே வலிக்கிட்டுதான் நல்ல ஒரு மாலை பொழுது இந்த பீச் மற்றது இங்கால இருக்கிற பகுதிகள் இந்த என்வாயன்மெண்ட் எல்லாமே வந்து அமைதியாக இருக்குது, மனதுக்கு அமைதியாக இருக்குது. இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டோம்பாங்க. இரவில் லைட்னிங் எல்லாம் போட்டு இப்போ பார்க்குறத விட இதை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஹாப்பி ஹவர்ஸ் we to get one free. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட் சர்வீஸ் மற்றது இந்த ஜெஸ்கி எல்லாம் வந்து இதில் ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதியில் எக்கச்சக்க வெள்ளக்காரரை தான் காணக்கூடிய மாதிரி. இதில் போட் சர்வீஸ் எல்லாம் போகுது வேறு. அப்படியோ இந்த கடற்கரை அப்படியோ கரை மட்டும் அப்படியோ போகுது. எக்கச்சக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தால் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஃபன் அனுபவிக்கணுமெண்டா இங்கே வந்து கொள்ளலாம். நாங்களும் இரவு நேரத்தில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தால் கட்டாயம் வருவோம். இங்கே வந்து ஒரு ஹோட்டல் மூலியமாக போனோம்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்கச்சக்கம் செலவா. தள்ளு 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 வந்ததுக்கு தள்ளு தள்ளு தள்ளு. திருவோணமலைக்கு வந்து கணக்கு விஷயங்கள் செய்யணுமெண்டு எங்களுக்கு மாசை இது பார்க்கணும். புறாமலைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்க முடியும். அதை விட ஸ்னோக்லிங் செய்யணுமெண்டு விரும்புகிறோம். ஸ்னோக்லிங்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 18,000 அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். செய்வோம் நினைக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறோம். பாப்போம். எல்லாமே ஆசை தான். அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கு பணம் என்ற ஒரு காகிதம் இருந்தால் சரி, தள்ளி விடுவோம். சரியா? தள்ளு தள்ளு தள்ளு. நான் இது பார்க்குறேன்டா, சில்லு பார்க்குறேன். 2 3 இல்லை சா இல்லை சா. அங்கே இருந்து பார்த்தா இந்த கடற்கரையும் இந்த மணலோட சேர்த்தும் அவ்வளவு அழகா இருக்கு. அதோட இப்படியான ஹோட்டல்கள் சொல்லுங்க. இப்படியான ஹோட்டல்கள் வந்து எங்களுடைய தமிழாக்களம் வந்து வச்சிருக்கிறோம். போன முறை நாங்கள் ஆட்டோ ட்ரிப்பில் வரைக்கும் ஒரு அண்ணா ஒன்றால் எங்களை இன்வைட் பண்ணினவர். டால்ஃபின் வாட்சிங் எல்லாம் பண்ணாங்க. டால்ஃபின் வாட்சி கூட்டி கொண்டு போனவர். அது மனையாவளி, அங்கே தொங்கல். ஆனால் அதுவும் நல்ல பீச். மனையாவளி என்ற பீச்சில் ஒரு அண்ணா பிரைவேட் பீச் மாதிரி இருக்கு. அதான் இருக்கும். கபானா வச்சிருந்தவர் வந்து தங்க சொன்னவர். பிறகு அந்த புக்கிங் வந்தபடியாக ஏலாம் போயிட்டு எங்களை தமிழ் மக்கள் வந்து அப்படியான முயற்சியை வந்து எனக்கு செய்திருக்கிறோம்ன்றதை எடுத்து காட்டுறதுக்கு தான் இதை நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் வந்தால் என்ன சொல்கிற, இலங்கைக்கு வந்தால் என்ன பார்க்கலாம்னு யோசிக்கிறோம். நீங்கள் இப்படியான விஷயங்களும் இலங்கையில் இருக்குது என்றதை வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க.
வாங்க வந்து பார்த்தா தான் தெரியும். வாங்க திருவண்ணாமலைக்கு வாங்க. திருவண்ணாமலைக்கு வாங்க. அதை மிஸ் பண்ணிட்டோம். அதுல எடுக்கிறாங்க. ஐயோ ஒரு ஆளுக்கண்டா இப்ப தனித்தனியா ஒரு ஆளை கூட்டி கொண்டு போவீங்களா இல்ல 3 பேரையும் ஒரேடியா கூட்டி கொண்டு போவீங்களா? 3 பேரையும் ஒரேடியா தான் கூட்டிட்டு போவோம். நீங்க எதுக்குமே வரணும். என் ஃப்ரெண்ட் நம்பர் தரேன். நீங்க நம்பர் அடிச்சிட்டீங்க. சரி அப்ப தனி ஒரு ஆளுக்கு நாங்க இதுக்கு போனோம்டா ஸ்கூபா டைவிங் போனோம்டா வந்து கிட்டத்தட்ட $60 வந்து வருமென்று சொல்லி நமக்கு எங்களோட காசுப்படி பார்த்தோம்னா 18,000 கிட்ட வருமென்று சொல்லி அந்த ஜப்னா நீங்களா அது அண்ணாக்கும் தெரிஞ்சிருக்கு பார்த்துருக்கீங்க. இல்லை இல்லை ஓகே ஓகே இது ஒருக்கா செட் பண்ணி தாங்க எங்களுக்கு செய்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. அதான் பிரச்சனை. நாங்கள் வலிக்கிட்ட தெரியுமா யாழ்ப்பாணத்துலேருந்து இதில் காய்ச்சி நாங்கள் கேட்க அந்த அன்னையாக்கள் சொன்னவ 18,000 கிட்ட வருமெண்டு பார்ப்போம். நாங்கள் 4 பேரும் செய்கிறண்டாலே வந்து நாங்கள் 32 40 62,000 கிட்ட வருது. என்ன தனி அந்த ஸ்கூபாக்கு மட்டும் பார்ப்போம் மட்டும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு நம்புவோம் பார்ப்போம். இதில் இருக்கிற விஷயங்களை பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ நைட் பார்ட்டிக்கு தான் எல்லாருமே வந்து ரெடி ஆகிக்கொண்டு இருக்கணும். இங்கே இறங்கி வெளியில் போக மட்டும் அவ்வளோ வெளிநாட்டுக்காரன் தென்படுறீங்க. அதான் அதான் திருவோணமலை வந்து நீங்கள் திருஸ்தலங்கள் விரும்பாத நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குன்னு தானே. நீங்கள் வந்து இப்படியான பிளேஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பில் கிடைக்கிற ஃபன் ஒன்று கிடைக்கும். அடுத்தா வந்து நாங்கள் போன முறை வரைக்கும் சதீஷ் அண்ணா ஸ்வீடன் சதீஷ் அண்ணா குக்கிங் சேனல் வந்து வச்சுக்கிறார். அவர்கிட்ட வீட்டை போனாங்களே இப்போ நேற்று இங்கே ட்ரிங்கோ வர போகிறோம்னு தெரிஞ்சோடனே எங்களுக்கு கோல் அடித்தவர், தம்பி நீங்கள் வாகனத்தில் தங்குறீங்க தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு உடுப்பு கழுவுறதுக்கு ஏதாவது அவசர தேவைகளுக்கு அவசரமாக எங்கேயாவது வாஷ்ரூம்களுக்கு போகணுமெண்டா வந்து எங்களோட வீட்டை பயன்படுத்துங்க, உங்களோட வீடு மாதிரின்னு சொன்னவர். இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து கட்டாயமாக உடுப்பு துவைக்க வேண்டிய எல்லாமே 10 உடுப்பு கிட்ட சேர்ந்துட்டு அது வைக்க என்னென்னு சொல்கிறது அது பேக்கில் நாங்கள் போட்டு வைக்க புளிச்சு ஒரு மனம் ஒன்று அடிக்கும். அதனால் எல்லாரும் வந்து போய் துவைக்க போகிறோம். உடுப்பு துவைச்சிட்டு அப்படியோ அடுத்தது எங்கே தங்கலாம்னு யோசிக்க போகிறோம். இப்போ அவற்றை வீடு தான் வந்து அடுத்ததான் நாங்கள் போக போகிறோம். அவற்றை வீடு வந்து இப்போ வெளிநாட்டுக்காரர் வந்தால் தங்குற மாதிரி இருக்குது. கீழே ஒரு ஃப்ளாட் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளாட் இருக்குது. எல்லாருமே வந்து ரூம்ஸுக்கு கொடுப்பினா முழு வீடாக கொடுப்பினா அவன் தொடர்பு விளக்கம் வந்து நாங்கள் கீழே கொடுப்போம். நீங்கள் போய்கொள்ளலாம். ட்ரிங்கோ ஒயிட் ஸ்டோன் அவன் கெஸ்ட் ஹவுஸ் நேம் நம்பரும் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு 2-3 நாள் நிற்பேன் ட்ரிங்கோவில் செய்கிற கணக்க விஷயம் இருக்குதானே. எங்கேண்ணா? ஓ கன்னியா போயிட்டாங்க. இன்றைக்கு அலெக்ஸ் தோட்டம் போட்டாங்க. ஓ இன்றைக்கு கடை தர போகலாம். ரைட் ரைட். ஓ தமிழ் ப்ரோஸ்ண்ண இன்றைக்கு இப்படி அலெக்ஸ் தோட்டம் போயிட்டு அப்படியோ ட்ரிங்கோ பீச்சு போயிட்டு வரணும். ஓகே இது டிரைவிங் தான். எங்கட சிக்னல் பார்க்கலாமா? என்ன சம்பவம்ண்டா ராசாத்தி கராச்சில் நிற்கிது. லைட் வந்து எரியா விட்டுட்டு எந்த லைட்டுண்டா வந்து இந்த பார்க் லைட் பிரேக் லைட் ஒன்று எரியா விட்டுட்டு அது இரவு நேரத்தில் உடைக்க வந்து கட்டாயம் மறைச்சின உண்டா ஃபைன் போடணும். அதனால் இப்போ நாங்கள் இதில் காட்டுறோம். இதில் எரியிற லைட் வந்து இதில் வேலை செய்யலை. இதில் இருந்ததை வந்து சுட்டுட்டு இதில் வந்து பல்ப் கொண்டு மாற்ற வேண்டியிருக்கு. மாற்றினா நல்லா, அப்படி இல்லாட்டி பெரிய ஃபைன் ஒன்று போடணும் இரவு நேரங்களில் உடைக்க வந்து. மற்றபடியாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ லைட் எரியுது. இந்தியாவில் ஞான வைரவர் கோயிலடி வீதியில் இருக்குது அவன் கெஸ்ட் ஹவுஸ். டவுனுக்குள்ளேயே தான் இருக்குது, பிரதான இடத்துலையே தான் இருக்குது. வந்துட்டோம். இதான் அந்த ட்ரிங்கோ ஒயிட் ஹவுஸ் வில்லா. இதில் வந்தீங்கன்னா நீங்களுமே வந்து தங்கி கொள்ளலாம். தொடர் விளக்கம் கீழே போகிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் வடிவா குளியுங்க, முழுவங்க, உடுப்புல துவைங்க. எனக்கு
ஆனா அந்த உடுப்பு காய விடுறதுல தான் எங்களுக்கு குறை ஒரு குளிச்சுட்டு இரவையில காய விடுறோம், அது இரவையில எங்களுக்கு காயுது இல்லை, அப்பதான் பிரச்சனை. உடுப்பு வந்து நல்லா இருந்தாலும் அதை காய விட்டு போடைக்க அதை புளிச்சு மணக்கும். அப்போ துவைச்சது எல்லாத்தையும் இன்றைக்கு 16வது நாள் ஒருத்தன் கொடியை கட்டி காய விடுங்க. 16வது நாள் கொடியை கட்டி காய கொடியை விட்டு காய விட்டு இல்லை, அன்றைக்கு நான் ஒரு நாள் காய விட்டு ஒவ்வொரு நாளும் பிக் பாஸ் மாதிரி தான் போகுது. நேரம் 11வது நாள் காலை, இன்று 16வது நாள். பொடியங்கள் எல்லாரும் சோர்ந்துட்டாங்க. கிரவுண்ட் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் தான் இந்த விழா இருக்கு. இப்போ இங்கே தான் நாங்கள் உடுப்புகள் எல்லாம் துவைச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போகணும். நல்ல ஒரு அமைதியான சூழல் உள்ளுக்குள்ளான் இருக்குது. இப்போ அங்கே பக்கத்தில் பிரதானமான இடங்கள் இருந்தாலும் பெரிய சத்தங்கள் இல்லை. இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்தாலும் வந்து தங்கி கொள்ளலாம். வாவ், வேறு லெவல். சாத்தி இதில் நிற்கிது. அதோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மூங்கிலால் சேர்ந்த அமைப்பில் ஒரு பின்னேற நேரங்களில் இருக்க அழகாக இருக்கு. தோயங்கள் அதோட பல பேர் வர்றாக்கள் வந்து ரூம்ஸை விட வீடு மாதிரி இருக்கிற அமைப்பு தான் கேட்பீங்க. இது ஃபுல்லாக நீங்கள் கீழே இல்லாட்டி மேலே அப்படியே ஃப்ளட்ஸாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து டைனிங் டேபிள் ஒன்று இருக்குது. அதோட இங்கால வாஷ்ரூம் இருக்குது. இது வந்து ரூம்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது பாருங்க. அதோட இன்னும் ஒரு ரூம்ஸ் அங்கால இருக்குது பாருங்க. இது கீழே மொத்தம் எத்தனை ரூம்ஸ்ன்னா 4 ரூம்ஸ் இருக்குது கீழே. இது வந்து பெரிய டபுள் ரூம். மேலே 5 கீழே 4 என்ன மேலே பார்க்கண்டா காட்டிவிடும். அதோட வந்து இங்கே இருக்கிற வாஷ்ரூம் பாருங்கள். வாஷ்ரூமும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதுதான் வாஷ்ரூம். நான் அப்போலேருந்து இப்போ மட்டும் இவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணினேன். அதுதான் பெரிய விஷயம். அதோட இங்கே கிச்சன் செட்டப்பும் இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் பாவிக்கிறேன்னா வந்து பாவிச்சு கொள்ளலாம். அதோட ஃப்ரிட்ஜ் வசதியும் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வச்சு கொள்ளலாம். நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா 5 ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து டபுள் பெட்ரூம் உள்ள ரூம். எல்லா ரூம்ஸுக்கும் ஃபேன், மற்றது கபர்ட் இருக்குது, சின்ன லோக்கர் இருக்குது பாருங்க. இது ட்ரிபிள் பெட். ஒரு குடும்பமாக பெரிய ஒரு ட்ரிப்பாக வாரீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து பிரயோசனமாக இருக்கும். மற்றது ஏசி வசதியும் இருக்குது. மேலே நல்லா இருக்குது. டபுள் சைஸ். இந்த இதில் பாருங்கள், ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல பிரயோசனமாக இருக்கும். இங்கே ஏசி வசதி இருக்குது. மற்றது பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்து நல்ல க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. பாத்ரூம்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கட்டாயம் வந்தால் நீங்கள் இங்கே தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பால்கனி காட்டணும். இங்கேயும் டபுள் பெட், இந்த இதுலேயும் வந்து சிங்கிள் பெட் போட்டிருக்கு. மேலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய நல்ல பால்கனி, அமைதியான சூழல். இந்த சூழல் வந்து பெருசாக டிராஃபிக் இல்லாமல் ஒரு அமைதியான சூழலில் இருக்குது. இந்த அதில் ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், பூங்கா இருக்குது. இல்லை நம்ம விளையாடி கொண்டிருக்கிறோம். எங்களோட டீம் வந்து ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் கழுவுறாக்கு. தம்பி இங்கே சோழர்லாம் ஊற்றியாக போயிட்டு மேலேருந்து பார்க்க தான் எங்களுக்கு தெரியும். இந்த சோழர் இல்லாமல் கழுவணும். இவ்வளோ டாஸ் பிடிச்சா வந்து சூரிய சக்தி எடுக்கிற வீதம் குறையும். நாளைக்கு இங்கே விட்டு கழுவோம். சில ஒரு 2க்கே கழுவுறக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. போன மேலே வார நேரம் நீங்கள் இந்த இடத்துல தங்க போகிறீங்கள்டா கீழே கொடுக்குற நம்பட தொடர்பு கொள்ளுங்க, தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்த மணி பிளான் உண்டு. நாங்கள் பார்த்து நாங்கள் சின்ன போத்திலைகளை தண்ணி விட்டு மணி பிளான் விடுவோம்ண்டு எங்களோட ராசாதிக்க வெப்பம்ண்டு இங்கே இருந்தால் ஆட்டையை போடுப்போம். நாங்கள் உடுப்பு துவைக்க போகிறோம். உடுப்பும் துவைக்கிறதுக்கு இருக்கு என்னுடைய பொருள். எனக்கு வேண்டேன்னு சேர்த்து எப்படி நீங்கள் துவைச்ச முடியாது? ஒரு 10 மணி ஆகும் போல கிடக்கு. எத்தனை மணிக்கு துவைச்சு முடிக்கிறாரு.
அண்ணன் இன்னைக்கு தொடுப்பு துவைக்கிற சம்பவத்தை நாங்க இன்னைக்கு அது சரி உண்மை அசால்ட்டா ஊற வச்சோமா எடுத்து அலசினமா தட்ஸ் ஆல். கொஞ்சம் ரின்சோவை போடவும் தண்ணிக்குள் நன்றாக நுரையீரல் பண்ணலாம் எடுக்கவும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு உடையாக அமுழ்க்கவும். சற்று உங்களது பொக்கெட்டுகளை செக் பண்ணி விட்டு போட்டீர்கள்னா நல்ல என்று நினைக்கின்றேன். அவ்வளவு பொக்கிஷங்கள் என்னிடம் இல்லை. இல்லை தச்சமயம் உங்களுக்கு ஆவணங்கள் எதுவும் பணங்கள் எதுவும் இல்லை, அவ்வளவு பொக்கிஷங்கள் எங்களிடம் இல்லை. ஒவ்வொன்றாக நன்றாக அமுக்கவும். அதாவது இங்கே இந்த ரின்சோவில் துவைக்கிற வழியா எங்களோட உடுப்பு விலைக்கு வாங்குது என்ன ரிங்ஸோ கூட போடுறபடியாக மங்கும். ரின்சோவை வந்து விடக்கூடாது, கண்ண நேரம் ஊற விடக்கூடாது. ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு டக்குன்னு எடுத்து வந்து கும்மி போட்டு அலசி எடுத்தால் சரி. அலசி எடுத்து அலசின் சரி ஊற வைக்க விட்டோம். அலசும் போது உங்களை காண்பிக்கின்றோம். தம்பி பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு? இது 34 வயசு குழந்தையோட்டு அதான் அப்படியே பின்னால திரும்பி பாருங்க. அங்க சின்ன பிள்ளைகள் சிலம்பம் நீ இஞ்ச ரெண்டா இஞ்ச எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? நாங்க போன முறை வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல இப்படி பெருசா இல்லை. ஆனா இந்த முறை வரைக்கும் இங்கால கிரிக்கெட், இங்கால பாத்தீங்கன்னா சிலம்பம், இங்கால பெண்கள் எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். நீங்க கடைசியா எப்போ விளையாடி நீங்க கேட்டா நீங்க சொல்லுவீங்க எங்களோட வர்றதுக்கு முன்னால விளையாடின, நாங்களோட வந்தா அப்புறம் தான் விளையாடலன்னுவீங்க. ஐயோ சரி, இந்த வீட்டுக்கு பக்கத்துல இங்கால சின்ன சிறுவர் பூங்கா ஒன்று இருக்கு. அதுதான் நின்று சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறான். இதுல இருந்து அவ்வளவு உடுப்பு மட்டும் தோச்சு காய போட்டிருக்கு. இது தோச்சா சரி, காயிலதான் அடுத்த பெரிய விஷயம். நாளைக்கு அப்படியும் 10 மணி ஆகும் காய. அது இந்த டெனிம் இருக்கല്ലോ, அது காயலேட்டான். காயவே காய ஒரு நாள் முழுக்க கிடந்தானா சில நிலாவில இந்த வெக்கைக்கு காஞ்சல காய்ச்சி நல்லா புளிஞ்சிட்டு உதாரணம் காய். இரவு காயாது, நாளைக்கு விடிய 10 மணி ஆகும், 10-11 மணி ஆகும். அதான் எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றது, இந்த ஜேசி மெட்டீரியல் துணி என்ன வந்து இப்ப போட்டுருக்கேன் பாருங்க. இது இப்ப புளிஞ்சிட்டு போட்டா வந்து காஞ்சிடும். கயன் போடுவார் பாருங்க, நடுவில் வந்து ஆமிக்காரன் ஜீன்ஸ் மாதிரி கொண்டு போடுவார். அதெல்லாம் வந்து புளிஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிலுக்குள்ள போட்டா காஞ்சிடும். ஆனா வந்து எங்களுக்கு அதான் பெரிய விஷயமா இருக்கு. என்ன ஆனா அது இது இன்னைக்கு வாங்கின கடையில் அப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இது லாகோஸ் அந்த ஜீன்ஸ் போடுவார், அந்த டிராவல் பண்ண போடுற ஜீன்ஸ் ஹெல்மெட் ஃபுல் கை இதெல்லாம் டெக்கத்லோனுக்கு வாங்க. ஆனா இல்ல நான் அது கட்டாயம் ப்ரோமோட் பண்ணேன், நல்ல சாமான ப்ரோமோட் பண்ணலாம். ஓ அதான் அது இங்க இல்லையே, அதான் பிரச்சனை. அது வாங்கினதுக்கு ஒரு கதை இருக்கு. வாங்கிட்டு வாரேன், அம்மாட்ட சொல்றேன் இலங்கை காசு கொஞ்சம் 8000 அப்படி வரும். என்னடா இந்த சாக்கு துணி 8000க்கு வாங்கிட்டு மொக்காடுறா 8000 ஜீன்ஸா? ஆனா இலங்கை இப்ப நார்மல் டெனிமே 6000. ஓ அந்த இதுக்குமே இருக்கு, அது கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுள். அதான் இப்ப நாங்க இனி என்ன செய்ய போறோம்னா இந்த தோ கிளாஸ் இதுகளுக்கு மாற போறோம். போட்டிருக்கிறோம் தெரியாது, நல்ல காத்தோட்டமா இருக்குது. அப்படியே இப்ப இதெல்லாம் வந்து ஜேசி துணி, இதெல்லாம் கொஞ்சம் மெட்டீரியல் வேண்டணும். இது தமிழ் ரோசன கடையெல்லாம் எடுத்து நாங்கள் பாப்போம். நாளைக்கு வேண்டக்கூடிய மாதிரி இருந்தா 4-5 காய்ச்சட்டையும் இப்படி டிஷர்ட்டும் எடுத்து ஒன்று போன மாட்டோம். இதெல்லாம் புளிஞ்சு போட்டா உடனே காஞ்சிடும். அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் தேவை. நான் கம்பளைக்கு போன மாதிரி ஜன்னலை திறந்து பிடிச்சு கொண்டு இல்லாட்டி வேன்ல ஒரு கொடி ஒன்று கட்டி மேல தொங்க கிளிப் 4 கிளிப்பே மடிச்ச மாட்டா சரி. எங்களுக்கு வலிக்கிட முதல் நாங்க யோசிக்கல இப்படி இப்படி எல்லாம் நடக்கும். இப்ப வந்து என்னன்னு சொல்ல, ஒரு நாளைக்கே 2-3 தடவை முழுகுறோம். திரும்ப அதை இன்றைக்கு 2-3 தடவை, இப்ப இரவு முடிச்சா 4 தடவை கூட்டம் இருக்க ஒரு நாள் கூட சிலவுல ஒரு நாளாவது குளிப்போம். இது பாதியெல்லாம் 3 நாள் குளிச்சு ஒரு இதாயிடும். இன்றைக்கு என்னன்னா கொஞ்சம் வெக்க கூடி அந்த கண்ணை சுத்தி அந்த கண்ணை மூடுற என்ன டீஹைட்ரேட் ஆகும். தண்ணி எவ்வளவுதான் குடிச்சாலும் தண்ணி குடிக்கிற வயிறு நிரம்புது, ஆனா தண்ணி தாகமா இருக்கு. அப்படி ஃபீல் ஆகலையா உங்களுக்கு? தாகமா தான் இருக்கு. இன்றைக்கு ஃபுல்லா தண்ணியே அடிக்கலாம். அன்றைக்கு மடுவில் எடுத்த தண்ணியே அப்படியே வச்சு அது குடிக்கல. அன்றைக்கு தண்ணி குடிக்கணும். இப்போ சொல்ல தண்ணி நல்ல கூலா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து கூலா அப்படி பாய்க்கில் விட்டு அப்படியே
இறங்குற மாதிரி இருக்கு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேனே. இருட்டிட்டு நாங்கள் இப்படியே உடுப்ப காய விட்டுட்டு நாளைக்கு இப்படியே தான் இந்த இடத்துல இருந்து போக போறோம். வேனையும் நாளைக்கு இப்படியே கழுவிட்டு போவோம். என்ன பாய். சமைக்கலையா? எனக்கு பசிக்கல. ஓ அப்படி சொல்லிடுறீங்க. எங்களுக்கு பசிக்கல. பசிக்கலையா? பசிக்கல தானே ஒருத்தர் இரவு சாப்பாடு இல்லை. சரி, எதுக்கும் பான் வேண்டி முட்டையம் வேண்டி ஒரு சின்ன சாண்ட்விச் ஒன்று மேக் பண்ணுவோம். என்ன அப்படி இரவுல இப்படியும் வாங்கல பசிக்குவோம். 11-12 மணிக்கெல்லாம் டீ குடிக்க போறாங்க. நடந்து 2 கிலோமீட்டர் நடந்து 1 கிலோமீட்டர் நடந்து டீ குடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு 10:30 போனாங்க. 11 மணி நான் நின்றுட்டேன். கேட்டா டீ குடிச்சிட்டு வாங்க. இங்கே உள்ள எல்லாம் டீ போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா நாங்கள் எங்களோட வேனுக்குள்ள தான் வெளியில சமைக்க போறோம். எனக்கு நெஞ்சடியா இருக்குண்ணா. இனி நானும் இந்த உடுப்பு எல்லாம் போய் நீங்க எல்லாம் தொடியில இடம் இல்லப்பா. பொறாமையா இருக்கு எனக்கு. ஐயோ எப்படி பொறாமையா இருக்கு. கல்லடிப்பு எல்லாம் கல்லடி கீழே எடுத்து விட்டு நான் இந்தியா போடப்பேன். இவர் எடிட் பண்ணிட்டாரு. இப்போ ஒவ்வொரு வீடியோ வர போது எங்களோட வீடியோ 2 மணி நேரம் கழிச்சு வர போது நீ வேற உடுப்பை துவச்சிட்டு படம் மாறி தான் செய்யணும். இப்போ நீங்க உடுப்பு துவைக்க நான் என்ன செய்யறது? அது சரி. சரி, உண்மையிலேயே இப்படியான விஷயங்கள் ட்ராவல் வரைக்கும் வந்து இப்படி கணக்கு பாடங்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் டெனிம் இதில் கொண்டு வந்தோம். டெனிம் எல்லாம் மாற்றி எப்படி 100 நாள் ஒன்று சொல்ல மறந்துட்டீங்க. முன்னுக்கு இருக்கிறதுல கீழே ரேடியேட்டர்ல இருந்துட்டு அந்த இன்ஜின்ல இருந்து வர ஹீட்டங்களுக்கு எல்லாம் ஃபீல் ஆகும் தொடையில. ஒரு 14 பழமையாவே முன்னுக்கு இருக்கிறாங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றது வேண்டாம். அது பாக்குறதுக்கு விளங்கும். சொல்லேக்கே விளங்கும். வேண்டாம் சொல்லேக்கே விளங்கும். உங்களுக்கு விளங்கி இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உடம்பு இல்ல விளங்கும். உடம்பு ஹீட் கூடி ஆசன வாயில் எல்லாம் அந்த இதாகும். அது விளங்கும். டிரைவர்ஸ் மேருக்கு அவங்க ஃபேமிலியில இருக்கிறாங்களுக்கு விளங்கும். அது எங்களோட பழைய வாகனம் தானே. அப்ப எங்களுக்கு கீழே இன்ஜின் இருக்கிறபடியா. சிலது வந்து பின்னுக்கு இன்ஜின் இருக்கு. கேம்பியர் மேன் எல்லாத்துக்கும் வந்து பின்னுக்கு டிக்கி கீழே தான். அதுக்கு பின்னுக்கு. ஆனா இது வந்து கீழே இன்ஜின் இருக்கிறபடியா வந்து இன்ஜின் சூட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆசன வாயில் எல்லாம் பிடிக்கும். இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிக்குது. போறதுக்குள்ள பிரிச்சு. சரி, அழகு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றோம். அடுத்தது சமைக்கிறதுக்கு போய் பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டு சாண்ட்விச் ஒன்று மேக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு இங்கே வந்து நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். எனக்கு மட்டும் தான் தெரியும். நாளைக்கு காணொலியை பாருங்க. சந்திப்போம். எனக்கும் தெரியுமா நினைக்கிறேன். போய் சொல்லுங்க. தெரியாப்பட ஐஸ் தண்ணி எடுங்க. ஐஸ் தண்ணி வச்சுக்கிறீங்க பாத்தீங்களா? ஐஸ் தண்ணி குடிக்க கூடாது. தடிமலாக்கிடும். ஏற்கனவே எனக்கு தடிமலாக்கிட்டு குடிக்காம இருக்கலாம்.